மை டியர் ஃபேமிலி, கிராஃப்ட் செய்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நீங்களும் நம்ம சேனல் பார்த்து கிராஃப்ட் செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட கிராஃப்ட் ஃபோட்டோஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நான் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் அண்ட் மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கஸ்டமைஸ் கிஃப்ட்டும் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கும் நம்ம கார்ட்போர்ட் மட்டும் வச்சு யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெல்கம் போர்டு அண்ட் வால் ஹேங்கிங் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க, 3 பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறதுக்காக நீங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ணணும் அப்படிலாம் ஒரு அவசியமே இல்லை. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குன்ற ஒரு ஃபீலுக்காக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு ஆரம் மார்க் ஷேப்பில் கட் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஸோ கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து அடிச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பேசிக்காக ஒரு 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ டபுள் ஷேட் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் வந்து ஒரு டார்க் ப்ளூ அண்ட் லைட் ஷேட் அந்த மாதிரி வந்து கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க போர்டுக்கும் வந்து நம்ம கலர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட கலர் இஷ்டம் தான், நீங்கள் எப்படினாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் கொடுக்கணும்னு தோணுதோ இல்லை வேறு ஏதாவது டிசைன் பண்ணணும்னு தோணுச்சுனாலும் கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஜஸ்ட்டு ப்ளைனாக பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு அதில் லெட்டர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக மட்டும்தான் இப்போ பண்ணுறோம். இல்லை நீங்கள் அதில் ஏதாவது கிளிட்டர் எஃபெக்ட் கொடுக்குறீங்க, இல்லை எனக்கு சைட்லலாம் பார்டர் வச்சு கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாலும் ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச போர்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி 3 போர்டுக்கும் நம்ம கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் ட்ரையாக விட்டுடலாம். ஸோ காஞ்சதுக்கப்புறம் நம்ம எழுதுனா தான் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இல்லை காயறதுக்கு முன்னாடியே நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா பெயிண்ட் வந்து மிக்ஸ் ஆகிடலாம். ஸோ காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பென்சில் வச்சு ஜஸ்ட்டு ஒரு அவுட்லைனில் வந்து எழுதி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கலரில் எழுதணும்னு தோணுதோ அந்த மாதிரி எழுதுங்க. மோஸ்ட்லி வந்து டார்க் கலர்ஸ் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எழுதும்போது லைட் கலர்ஸில் எழுதுங்க. லைட் கலரை வந்து பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டார்க் கலர் எழுதும்போது இன்னும் பிரைட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் தான் இப்போ வேர்ட்ஸ் வந்து எழுத போகிறேன். ஸோ இப்போ நம்ம வேர்ட்ஸும் எழுதி முடிச்சாச்சு. ஸோ இதுவும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம பேக்ரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு த்ரெட்டு மாதிரி எடுத்துக்கணும். என்கிட்ட இந்த சேனல் தான் இருந்துச்சு, இதுக்கு பேர் என்னன்னு கரெக்டாக தெரியல எனக்கு. ஸோ இது பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாவது த்ரெட்டு யூஸ் பண்ணுறீங்க இல்லை ரிப்பன் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஹாட் க்ளூ ஃபிக்ஸ் பண்ணி இதை ஒட்ட வச்சுக்கிறேன். இல்லை ஹாட் க்ளூ என்கிட்ட இல்லை, எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ரிப்பன் கூட வச்சு கூட பண்ணிக்கலாம். இல்லை பேப்பர்லேயே பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா கார்ட்போர்டு வந்து வெயிட்லெஸ் தான். ஸோ நீங்கள் பேப்பர்லேயே கட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடும் வந்து நான் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அங்கே கீழேயும் இன்னொரு நாட் போட்டுக்கிறேன். ஸோ இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பட் நீட்டாக அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. ஃபர்ஸ்ட் போர்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் போர்டு வரும். செகண்ட்க்கு வந்து நான் ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் கார்ட்போர்ட் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அந்த கார்ட்போர்டில் வந்து க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து கொஞ்சம் வால் மாதிரி கொஞ்சம் டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம இப்படி சின்ன சின்ன பீசஸாக ஏன் கட் பண்ணும்போது நிறையா கார்ட்போர்ட் வேஸ்ட் ஆகும் இல்லையா, அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து பேக் சைட் திருப்பி கட் பண்ணுங்கள்.
ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிங்கன்னா விழுந்துடும். ஸோ காஞ்ச அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் அந்த கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ரெட், ஆரஞ்சு, ஒரு எல்லோ ஷேட் அந்த 3 கலரும் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ பெயிண்ட் பண்ணும்போது கார்னர்ஸில் இருந்து அந்த குட்டி குட்டி கேப்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேப்புக்கும் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மாதிரி கார்ட்போர்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது குட்டி குட்டி கேப் விட்டுட்டே ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதுதான் பார்க்க ரொம்ப அழகாக வரும். பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுவும் ட்ரை ஆக விடணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வெல்கம்னு கார்ட்போர்ட்லேயே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு என்ன லெட்டர்ஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வெல்கம்ன்றதை நான் க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெல்கம்ன்ற வேர்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கும் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒயிட் எடுத்திருக்கேன். ஸோ ஒயிட்டில் ஃபுல்லாக வெல்கம்ன்றது ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பெயிண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுவும் ட்ரை ஆகட்டும். எனக்கு கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிறதுனால சைடில் வந்து ஒரு ஃப்ளார் வைக்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால் கலர் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். கலர் பேப்பர்ஸை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று பெருசாக இருந்துச்சுன்னா அதை விட இன்னொன்று வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணி லீஃப் ஷேப்க்கு வந்து கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ளார் ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளார் ஷேப் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து 2 பேப்பர் இருக்கு இல்லையா, நம்ம வந்து பெரிய சைஸ் சின்ன சைஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அது 2ஐயும் ஒன்றா வச்சு க்ளூ போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ளார்க்கு சென்டரில் எம்டியாக இருக்கிறதுனால அதுக்கு நான் சின்னதாக பிளாக் பெயிண்ட்டே கொடுத்துக்கிறேன். ஏன்னா அதுலேயும் பேப்பர் வைக்கலாம், பட் பெயிண்ட் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் பெயிண்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வாலில் ஹேங் பண்ணுறதுக்காக பின்னாடி திருப்பிட்டு சென்டர் பார்ட்டாக கரெக்டாக பார்த்து அதில் வந்து த்ரெட்டு வச்சு நான் பண்ணிக்கிறேன். ஸோ த்ரெட்டு வச்சு நீங்கள் ஹார்ட் க்ளூ வச்சும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட் க்ளூ இல்லாதவங்க வந்து நார்மல் க்ளூ போட்டு ஒரு கார்ட்போர்ட் மூலயமா சப்போர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்த 2 மாடலும் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு கிராஃப்ட் மாடல்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.